ஹாய் வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இன்னைக்கு வந்து நான் பொங்கல் வந்தாச்சு. நேற்றுக்கு போகி கொண்டாடினோம். இன்னைக்கு வந்து தைப்பொங்கல், அதாவது உத்தராயணம் பிறந்தாச்சு. உத்தராயணத்தில் இன்னிலேருந்து இந்த 6 மாதம் நம்மெல்லாம் எவ்வளோ நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாமோ எல்லாமே நல்லதே செய்யணும். தை பிறந்தால் வழிபெருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாட்டுகளுக்கு வீடு வந்து கோயில்காரங்களுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக கொண்டாடுவாங்க. வயல் நெல் உடைச்சி அதை வந்து அரைச்சி அதை பொங்கல் பண்ணி சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல், அதே மாதிரி மாடுக்கும் நல்ல கொம்பெல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணி எல்லாம் செஞ்சு நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 3 நாளும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி உழவர்கள் நிறைய இந்த இது ஏற்றவங்க உழவர் இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக காய்கறிகள் விளைச்சல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நல்லதாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த தை பிறந்தாலே எல்லாருக்கும் ஒரு நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டு. அந்த இதனால எல்லோரும் வந்து தைப்பொங்கல் ஸ்டார்டிங்கில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது வந்து சூரியநாராயணங்கிறது வந்து நாராயணன் வந்து சப்த ரதம் இருந்ததுனால அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வணக்கம் சொல்லிவிட்டு அவரால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அவர் உருவாக்கப்பட்டதுனால அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி பெருமாள் அவதாரமும் கூட இந்த சப்தங்கிறது வந்து பெருமாளுக்கும் உகந்தது. அதனால் நாராயணாங்கன்னு சொல்ல ஒரு இதுக்கு வந்து நல்லதாக சூரியநாராயணனுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு அவ்வளோ நல்லா கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஹாப்பி பொங்கல் எல்லோரும் கொண்டாடுவாங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சூர்யா? மினி பொங்கலா? ஓகே, உங்கள் பொங்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது நாங்களாம் வந்து பஞ்சு, ராக்கு, மண்பானை, அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டு, கரும்பு எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்கோம். அப்புறம் பூ கூட பிளாஸ்டிக் பூ தான். ஓ, இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது. சின்னதாக மேலே கொஞ்சமாக வந்து லீவ்ஸ் வந்து குத்திட்டேன். ஓ, ஹாப்பி பொங்கல்.